விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் மக்கள் ஏராளம். இதோ உங்களை தேடி வருகிறது இந்த அற்புதம். வாசிக்கலாமா? சங்கீதம் 116:4. கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். பிரியமானவர்களே, சரீரத்தை விடுவிக்க, ஒருவேளை வியாதி ஒரு சரீரத்தை பிடிக்குமானால் அதிலிருந்து விடுவிக்க மருந்து, மாத்திரை, மருத்துவர்கள் என்று பல ட்ரீட்மெண்ட், இயற்கை மருத்துவம் என்று பல காரியம் இருக்குது. ஆனால் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன் என்று பக்தன் சொல்றான். இதனுடைய பொருள் என்ன? வெளியே தெரியாத பல வேதனைகள், வியாதி, சாபத்தால் வந்ததான காரியங்கள் ஏராளம் உங்கள் தூக்கத்தை தொலைத்து விட்டது. பல காரியங்கள் உங்கள் சரீரத்தின் நன்மையை கெடுத்து விட்டது. எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லாதபடி ஒரு இருள் மூடினது போல் இருக்கிறதா? இதோ உங்களுக்கானதான் இந்த வார்த்தை. இப்போதே அவரை நோக்கி கெஞ்சுவோம். தவறல்ல, மனுஷங்கிட்ட போய் கெஞ்சாதீங்க. அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களை காயப்படுத்துவாங்க. ஆனால் என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் கெஞ்சுவீர்களானால் அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜீவாதிபதி இந்த வார்த்தைப்படி உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். அப்பா, இருளை வெளிச்சமாக்குற தேவனே, என்னோடு ஜெபிக்கிற யாவருடைய ஆத்மாவில் இருக்கிற சஞ்சலங்கள் ஏராளம். யாரெல்லாம் மனதில் குழப்பத்தோடு, பயத்தோடு, கவலையோடு இருக்கிறார்கள், அத்தனை பேருடைய ஆத்மாவை விடுவியும் ஆண்டவரே. இந்த பொல்லாத பிசாசின் தந்திரங்களுக்கும் ஆண்டவரை துர்மார்க்க கிரிகளுக்கெல்லாம் இவர்களை விடுவித்து மகிழ்ச்சியால், சந்தோஷத்தால் நீர் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு நன்றி. இயேசு மூலமாய் வேண்டி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்கள் விடுதலைக்காக எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுக்காய் திறப்பு நின்று விடுதலைக்காய் ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணியை. காட் பிளஸ் யூ.